விஷயங்கள் தெரியல, சாதாரணமா நினைச்சிட்டு சில விஷயங்கள்லாம் பண்றோம். அதெல்லாம் எவ்வளவு சிக்கல்ல கொண்டு போய் விடும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம தெளிவா உங்களுடைய பேச இருக்கிறாங்க. நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் கூட கேட்கிறோம். கேட்டாலும் இனிமேல் பெரிய விழிப்புணர்வு வந்துருச்சு, இனிமேல் இந்த தப்பே நடக்காது, எல்லாத்துக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் இது போன்ற ஒரு தவறு நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா மீண்டும் அந்த தவறு நடக்கும். அது என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல. எங்களுக்கும் எவ்வளவு வயசாச்சு, எவ்வளவு பாக்குறோம், இனிமேல் இந்த தவறு நடக்கவே நடக்காது நினைப்போம், மீண்டும் நடக்கும். இதை திரும்ப திரும்ப அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதை நாங்களும் உங்ககிட்ட பேசுறோம். இதை விட அந்த துறையில் இருப்பவர்கள் பேசினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து உங்களிடையே பேச பணித்திருக்கிறார்கள். அவர்களை மீண்டும் ஒரு முறை உங்களின் சார்பாக, பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்ச்சி. இப்பொழுது நம்மிடையே ஆனந்த் சார் அவர்கள் உரையாற்றுவார்கள். ஆனந்த் சார். எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் கோவை மாவட்ட சைபர் கிரைம் விங்கிலிருந்து வந்திருக்கோம். சரிங்களா, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கலாம். கொஸ்டின் கேட்பேன், மேடம் கொஸ்டின் கேட்டுக்கலாம்ல? ரைட், அமைதியாக இருக்கணும். நார்மலாக நம்மளோட ஹியூமன் மைண்டு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணாது. எனக்கும் தெரியும். சரிங்களா, நாங்கள் உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்காக வரல. என்னென்ன அஃபென்ஸ் நடக்குதுன்னு தம்பிகளாம் கொஞ்சம் கேட்கலாம். இங்கே என்னென்ன மாதிரி குற்றங்கள் நடக்குதுன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா, நாங்கள் எதுக்காக மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் தான் நாளைக்கு எல்லாமே ஃப்யூச்சர். சரிங்களா, உங்களை பேஸ் பண்ணி தான் இந்த நம்ம கண்ட்ரி எங்கே போகுது. சரிங்களா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ என்னென்ன அஃபென்ஸ் நடக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கன்வே பண்ணணும். சரிங்களா, நார்மலாக கன்வென்ஷனல் கிரைமுக்கும் சைபர் கிரைமுக்கும் என்ன வித்தியாசம்? நார்மலாக ஒரு கிரைமுக்கும் சைபர் கிரைமுக்கும் என்ன வேறுபாடு? சைபர் கிரைம்னா என்னங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபோன் யூஸ் பண்ணி, வெரி குட். சரிங்களா, ஃபோன் யூஸ் பண்ணி நடக்கக்கூடிய குற்றங்கள். இப்போ நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் உங்களை அடிக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல ஃபிசிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். ஃபிசிக்கலாக உங்களை அட்டாக் பண்ணுறான். வேறு சைபர் கிரைமில் என்ன பண்ணுவாங்க? ஃபிசிக்கலாக உங்களை அட்டாக் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களை எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, எதன் மூலமாக உங்களை அட்டாக் பண்ணுவாங்க? மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், அல்லது உங்களோட ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது அப்படின்னா, கணினி வளங்களை பயன்படுத்தி உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. கணினி வளங்கள்ங்கிறது தான் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ், செல்ஃபோனு, நெட்வொர்க்கு, சிம் கார்டு, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவாங்க. ஸோ இதன் மூலமாக நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே சைபர் கிரைம்னு சொல்லுவோம். சரிங்களா, ரீசெண்டாக என்னென்ன கிரைம் நடக்குது அப்படின்னா, ஃபெட்எக்ஸ் கொரியர் ஃப்ராட்னு ஒன்று நடக்குது. இது ஃபேக்கல்ட்டியும் தெரிஞ்சுக்கணும். ஃபெட்எக்ஸ் கொரியர்னு என்னங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? ஃபெட்எக்ஸ் கொரியர் இங்கே கவனிங்க தம்பிகளா. ஃபெட்எக்ஸ் கொரியர்னு என்னங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? ரைட், ஃபெட்எக்ஸ் கொரியர்னா, ஃபெட்எக்ஸுங்கிறது ஃபெடரல் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது ஒரு கொரியர் நிறுவனம். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும், வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கும் ஏதாவது கொரியர் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஃபெட்எக்ஸ் கொரியர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக இது மாதிரி ஃப்ராடெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம இருக்கிறோம்னா நமக்கு ஒரு கால் வரும். சரிங்களா, ஒரு கால் வரும். காலில் பேசக்கூடிய நபர் என்னமாங்கன்னா, உங்களுடைய மொபைல் எண்ணை பயன்படுத்தியோ அல்லது ஆதார் எண்ணை பயன்படுத்தியோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை ஃபெட்எக்ஸ் கொரியரில் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு ஒரு கால் வரும். ஆப்போசிட் பார்ட்டி என்னமாங்கன்னா, நாங்கள் ஃபெட்எக்ஸ் கொரியர்லேருந்து பேசுகிறேன் சார், உங்களோட மொபைல் நம்பர் இது தானே, உங்களோட ஆதார் நம்பர் இது தானேன்னு நம்மகிட்ட கேட்பாங்க. நானும் ஆமாம் அப்படிம்பேன். இதை பேஸ் பண்ணி, அதாவது இதை பயன்படுத்தி தடை செய்யப்பட்ட கொக்கைன் அது மாதிரி போதைப் பொருட்கள்லாம் புக் பண்ணியிருக்காங்க, நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் நமக்கு என்ன ஆகும்? உடனே பயம் வரும். சரிங்களா, இல்லையே சார் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் மும்பை சைபர் கிரைம் போலீஸோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்மள ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒருத்தர் வீடியோ காலில் வர சொல்லுவார். ஸ்கைப் வீடியோ காலில் நம்மளை கனெக்ட் பண்ண சொல்லுவார், அல்லது நார்மல் வீடியோ காலில் நம்மளை கனெக்ட் பண்ண சொல்லுவார். நம்ம வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுற போது அவருடைய ஃபுல் இது தெரியாது, இந்த செஸ்ட் வரைக்கும் இருக்கிற தோற்றம் மட்டும் தெரியும். பின்னாடி ஃப்ளாக் இருக்கும், பக்கத்தில் வாக்கி டாக்கி சவுண்டெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக பார்க்கும்போது என்ன நினைப்போம்? ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ் தான் பேசுகிறாங்கன்னு நினைப்போம். சரிங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதானே அவங்களும் அதே தான், இதுதானே உங்களோட மொபைல் நம்பர், இதுதானே ஆதார் நம்பர், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் புக் பண்ணியிருக்குங்க, நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள், இதுக்கு நாங்கள் டிஜிட்டலாகவே இன்வெஸ்டிகேஷனை கண்டக்ட் பண்ணுறோம், உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க, நீங்கள் என்னென்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பர்ஸு, உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, நெட் பேங்கிங் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்டில் அனுப்பிச்சி விடுங்க, இட்ஸ் பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. நம்மள என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்கிறது உண்மையை நம்பிட்டு, சரிங்களா, அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயிலாம் கொடுத்துருவாங்க. நம்ம விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்ட நபர்கள் கொடுத்துருவாங்க. கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்ப்பா? என்ன ஆகும்?
நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுது. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஃப்ராட் நிறைய நடந்துருக்கு. ரீசெண்டாக ஜனவரி 26 அன்னைக்கு தரப்பட்டப்பட்டிருக்கிற ஒரு பெட்டிஷனுக்கு 23 லட்சம் லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு எதுவும் லாஸ் ஆகாது. ஆனால் இது மாதிரி குற்றங்கள் நடைபெறுது அப்படிங்கிறத உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கன்வே பண்ணுங்க. பேரண்ட்ஸ்க்கு உங்கள் அண்ணன் அக்காலாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் இதை சொல்லணும். ஸோ எந்த போலீஸ் அதிகாரியுமே இது மாதிரி நாங்கள் இப்படி இன்வெஸ்டிகேஷன் டிஜிட்டலாக பண்ணுறோம், நீங்கள் பணம் கட்டுங்க, இன்வெஸ்டிகேஷனுக்காக நீங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்குன்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கனாவே அது ஃபேக்கு தான். அந்த மாதிரி கால்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும், அதை இக்னோர் பண்ணிடணும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். அப்புறம் இன்னொன்று, இது மாதிரி இதெல்லாம் ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கிறவங்களுக்கு தான் கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. பேங்க் மேனேஜர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு. ஸோ ஃபேக்கல்ட்டி நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ இதில் அஃபெக்ட் ஆகிட்டா என்ன அப்படின்னா, அக்யூஸ்டை பிடிக்க முடியாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் நம்மளோட பணம், நம்மளோட வங்கியிலிருந்து பணம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது எங்கே போகுதுன்னா நார்த் இந்தியாவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு போகுது. பஞ்சாப்லேயோ ராஜஸ்தான்லேயோ. சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய வேறொரு நபரோட வங்கி கணக்கு தான் நம்மளோட பணமெல்லாம் கிரெடிட் ஆகுது. ஸோ அப்படிங்கிற போது இங்கே நம்ம எஃப்ஐஆர் போட்டு அந்த அக்யூஸ்ட்டை போய் செக்யூர் பண்ணிட்டு இருந்தாலும் பணத்தை வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன இல்லைங்களா, இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க இது மாதிரி போலீஸ் பேசுகிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வருது, பயம் வருதுன்னு சொன்னீங்க. ஸோ சைபர் கிரைம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் பயம், பதட்டம். சரிங்களா? பதட்டத்தை விட்டொழியுங்க, பயத்தையும் விட்டொழியுங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி ஃபெடெக்ஸ் கொரியர் மூலமாக ஃப்ராடு உங்கள் ஏரியாவிலேருந்து வராதுன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? செகண்ட் என்னென்ன மாதிரி ஃப்ராட் நடக்குது அப்படின்னா, எல்லோரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், ஹாய் ஐ எம் லிண்டா ஃப்ரம் அமேசான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். பார்ட் டைம் ஜாபில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கு